தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் தடகள போட்டி 28 தங்கம் உட்பட 34 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய 5 வயது சிறுமிக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கர்நாடகா மாநிலம் மைசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் தடகள போட்டியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உட்பட 19 பேர் தங்கம், வெள்ளி என 34 பதக்கங்கள் பெற்று அசத்தியுள்ளனர். சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஹரியானா, மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவையை சேர்ந்த 7 மாணவிகள் உட்பட 19 பேர் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வாள்வீச்சு, சிலம்பு சண்டை, அலங்கார வரிசை, மான்கொம்பு, வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதேபோல தடகள போட்டிகளில் ஓட்டப்பந்தய போட்டிகளும் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது ஆற்றல் மிகு திறனை வெளிப்படுத்தி 28 தங்கம், 6 வெள்ளி, 34 பதக்கங்கள் பெற்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர் வருண் ஆகியோருக்கு கோவை வடவள்ளி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வருண். நான் வடவள்ளியில் வருண் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கோச்சாக இருக்கிறேன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இப்போ மைசூரில் நடந்த நேஷனல் காம்படிஷனில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 19 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் டோட்டலாக 28 கோல்டு மெடலும் 6 சில்வர் மெடலும் எல்லாருமே ஏர்ன் பண்ணியிருக்கோம். சிலம்பம்ல சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வாள், வேல்கம்பு, மான்கொம்பு இந்த மாதிரி செப்பரேட்டில் இருக்க ஈவெண்ட்டில் எல்லா இதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கோம்.